கண்ணீர் மனுக்குலம் அனைத்திற்கும் ஒரே மொழி. வாயால் சொல்ல முடியாததை கண்ணீர் சொல்லிவிடும். கண்ணீர் இயேசுவுக்கு புரியும் மொழி. அவர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிந்தைகளை நீக்குவார், கவலைகளை போக்குவார், கண்ணீரை துடைப்பார், மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. ஒரு நாள் நான் கவலையோடு வந்து கொண்டிருந்த பொழுது இந்த வசனம் ஆங்கிலத்திலே ஒரு ஆலய சுவரில் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தேன். Your sorrow shall be turned into joy என்று. அதை பார்த்தவுடன் 3 காரியங்கள் பளிச்சென்று என் மனதிலே நினைப்பூட்டப்பட்டது. ஒன்று, shall, நிச்சயம் நிச்சயம் நடக்கும். இரண்டாவது, be, தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும் போது பயன்படுத்திய உருவாக்கும் வார்த்தை மிகவும் வல்லமையான வார்த்தை. மூன்றாவது, joy, மற்ற எழுத்துக்களை விட பெரிய சைஸிலே எழுதப்பட்டிருந்தது. நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரும் துடைக்கப்படும். நம் ஒவ்வொருவருடைய துக்கமும் நிச்சயம் நிச்சயம் மிகுந்த ஆனந்த சந்தோஷமாக மாறும்.